வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தெய்வமே எங்களை விட்டு போச்சு, நடிகை சவுகார் ஜானகி மறைவு, மகளுடைய கண்ணீர் பேட்டி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழிகளில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து முத்திரை பதித்த பன்முகத்தன்மை கொண்ட பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி 94 வயதில் வயது மூப்பு மற்றும் மூச்சு திணறல் காரணமாக சென்னையில் நேற்று காலமானாங்க. அவங்களுடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக சென்னையில் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அவருடைய மறைவு சவுகார் ஜானகியுடைய மகள் கண்ணீர் மல்க பேசியிருக்கிறாங்க. நடிகை சவுகார் ஜானகி 1950ஆம் ஆண்டு எல்வி பிரசாத் இயக்கத்தில் என்.டி. ராமராவ் நடித்த சவுகார் திரைப்படத்தின் மூலம்தான் கதாநாயகியாக திரையுலகிற்கு அறிமுகமானாங்க. அந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து அவருடைய பேருக்கு முன்னால் சவுகார் என்ற அடைமொழி ஒட்டி கொண்டது. கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர், என்டிஆர் போன்ற முன்னணி தலைவர்கள் முதலமைச்சர்களுக்குமான ஜாம்பவுடன் இணைந்து பணியாற்றியிருக்கிறாங்க. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்ட தலைமுறை கடந்து அனைத்து நட்சத்திரங்களுடன் நடித்த பெருமை இவங்களுக்கு உண்டு. சினிமாவில் படுபிசியாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் கண்ணும் கருத்துமாக இருந்த சவுகார் ஜானகி சசி வெங்கட்ராமன் என 2 மகள்கள், ஒரு மகன் இருக்கிறாங்க. சென்னையில் வசித்து வந்த இவங்களுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டதை அடுத்து தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சை பலனின்றி நேற்று அவர் உயிர் பிரிந்தது. தற்போது தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் உடல் பொதுமக்கள் மற்றும் திரையுலகின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தாயினுடைய மறைவு குறித்து பேசிய அவருடைய மகள் பிரபா கண்ணீர் மல்க பேட்டி அளித்திருக்கிறாங்க. இப்படி ஒரு தாயை யாராலும் பார்க்க முடியாது. சினிமா படப்பிடிப்புகள் படு பிஸியாக இருந்தாலும் எங்களுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க. எங்களை மிகவும் கட்டுப்பாட்டு வளர்த்தாங்க அம்மா. இன்று பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி என அனைவருமே நன்றாக இருப்பது அம்மா காரணம். எங்களுக்கு எந்த குறையும் தெரியாதபடி வளர்த்தாங்க. கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது. அவங்க எங்கள் கூட இருந்த கடவுளை கூட இருந்தது போல இருந்தது. இப்போது எங்கள் தெய்வமே எங்களை விட்டு போனது போல் உணர்கிறோம் என்று உருக்கமாக பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.